ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு சத்து மாவு பவுடரை வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்றதை வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் ரோஸ்டட் ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு பொருட்களை வாங்கிக்கிட்டேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே இருக்கும். பாருங்கள், எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ தனித்தனியாக எடுத்து காட்டுறேன். கேழ்வரகு, கம்பு 1/4 கிலோங்க. இது கேழ்வரகும் 1/4 கிலோ தான். இது வெள்ளைச்சோளம், இதுவும் 1/4 கிலோ தாங்க. இது மொக்காச்சோளங்க, இதுவும் 1/4 கிலோ தாங்க. இங்கே பாருங்கள், பார்லி, பச்சை பயிறு, சோயா, வேர்க்கடலை, ஜவ்வரிசி, வறுக்கடலை, சம்பா கோதுமை, சிகப்பரிசி, இது எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. 2 முந்திரி, 2 பாதாம், 2 ஏலக்காய் கொடுத்துருந்தாங்க. நான் தனியாக ஒரு 50 கிராம் முந்திரி வாங்கிக்கிட்டேன், 50 கிராம் பாதாம் வாங்கிக்கிட்டேன், அப்புறம் ஒரு 70 கிராம் கிட்ட 75 கிராம் கிட்ட வால்நட் வாங்கிக்கிட்டேங்க. அப்புறம் வேர்க்கடலை வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கிட்டேன். கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு கேழ்வரகை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துக்கணுங்க. அப்புறம் கம்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி இது எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணது தாங்க, இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி நல்லா ரோஸ்ட் பண்ண. அப்புறம் வெள்ளைச்சோளத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக கடையில் வாங்கிக்கிட்டாலும் ஓகே தான். அப்புறம் மக்காச்சோளத்தை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குங்க. அப்புறம் இந்த குட்டி குட்டி பேக்கெட்டில் இருந்தது இல்லைங்க, அதெல்லாம் மொத்தமாக ஒன்றா போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நான் இதில் ஒரு 150 கிராம் கிட்ட கடலையும் எடுத்து போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த முந்திரி, பாதாம், ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு வால்நட்டு போட்டு ரோஸ்ட்டு பண்ணிக்கிட்டேங்க. அப்புறம் நம்ம இதுவும் தனியாக தாங்க வாங்கிட்டு வந்த வேர்க்கடலை ஒரு 150 கிராம் மட்டும் போட்டு வேர்க்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு தோல் தனியாக எடுத்துருங்க. இப்போ எல்லாமே ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. சூடு போகிற வரைக்கும் மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி பவுடர் மாதிரி நல்லா அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.